ஹாய் மை டியர் ஃபேமிலிஸ், நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்வீட் கார்ன் சீஸ் பால் தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போயிடலாம். ஒரு கப் அளவுக்கு ஸ்வீட் கார்ன் எடுத்து அதில் லைட்டாக உப்பு சேர்த்திட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துகிட்டு ஒரு பவுலில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ இது கூட என்னென்னலாம் சேர்த்த போகிறோன்னா, ஒரு சின்ன சைஸு உருளைக்கிழங்கை வந்து நல்லா துருவிட்டு இது கூடவே நம்ம சேர்த்திக்கலாம். இப்போ கொத்தமல்லி தழை கொஞ்சமாக சேர்த்திக்கலாம். ஆனியன், பெரிய வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன், அதுவும் கொஞ்சம் சேர்த்திக்கிறேன். தேவையான அளவு பச்சை மிளகாய் சேர்த்திக்கலாம். மோசரல்லா சீஸ் கொஞ்சம் சேர்த்திக்கலாம். சேர்த்துட்டு இதுக்கெல்லாம் தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். ஏற்கனவே ஸ்வீட் கார்னில் கொஞ்சம் சேர்த்திருக்கோம், அதனால் பார்த்துட்டு சேர்த்திக்கலாம். சில்லி ஃப்ளேக்ஸ், ரெட் சில்லி ஃப்ளேக்ஸு கொஞ்சமாக நான் சேர்த்திக்கிறேன். கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்திக்க போகிறேன். இதுக்கு தேவையான அந்த பைண்டிங் வர்ற அளவுக்கு நம்ம சேர்த்திக்கலாம். இதுக்கு தண்ணியெல்லாம் எதுவும் தேவையில்லை. சும்மா நம்ம அந்த ஸ்வீட் கார்னில் இருக்கிற ஈரப்பதம், உருளைக்கிழங்கில் இருக்கிற ஈரப்பதமே நம்மளுக்கு போதும். நல்லா மசிச்சுட்டு இந்த மாதிரி பால் மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம் ஒரு பிளேட்டில். இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு சின்ன பவுல் எடுத்து நல்லா தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி எடுத்துருக்கேன். இப்போ இந்த பால் எடுத்து இதில் டிப் பண்ணிவிட்டு நம்ம சூடான எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான ஸ்வீட் கார்ன் சீஸ் பால் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோவை நான் இதோட முடிச்சுக்கிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். டாடா பாபா, see you, take care.